ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பரமேஸ்வரி. நான் தான் இந்த பரமேஷ் குக்கிங் சேனலை ரன் பண்ணுறேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன், அது ஒன்று இருக்குது. ப்ராப்பராக என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனே நான் கொடுக்கவே இல்லை. அதுக்காகவும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு யோசனை இருந்தால் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லைனில் வரலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணணுமானா தயக்கம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்ன உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, 3 வருஷமாக ரன் பண்ணுறேன். நான் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது. எனக்கு பக்கத்தில் யாருமே இது சொல்லித்தரவும் கிடையாது. நான் ஒரு குருட்டாம்போக்கில் எல்லாத்தையும் பார்த்து ஈஸி அப்படின்ட்டு ஆரம்பித்து வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஆப்பு, ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறப்பையும், தம்ப்நெயில் கொடுக்குறப்பையும் நான் கற்றுக்கிட்டு தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வரப்போ அதுக்கு கஷ்டம் இல்லாமல் என் சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் இதில் கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டால், நான் எந்த ஆப்பு, நான் என்ன பண்ணேன், எப்படி எல்லாம் செய்யணுன்றதை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு சொல்லவும் இன்னொன்று, நான் என்ன கண்டென்ட் எடுத்தேன், எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு, எனக்கு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. எவ்வளோ பணம் வந்திருக்கும் இதெல்லாம் தெரியணும் இல்லையா? அப்போது வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னோட கண்டினியூ பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏன் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பேடாக எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. இது கண்டிப்பாக நியூவாக சேனலை ஆரம்பிக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தேன், இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், மானிட்டைசேஷன் ஆகிட்டேன். ஆனால் பணம் வரலை. அது ஏன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு வாங்க. என் பேர் பரமேஸ்வரி. நான் தஞ்சாவூரில் இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான், மடிப்பாக்கம். என்னை கட்டி கொடுத்தது தஞ்சாவூர். நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன். நான் ஏன் யூடியூப் ஆரம்பித்தேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு வீடியோ பார்ப்போம், நல்ல வியூஸ் போகும். ஐயோ, நம்மளுக்கும் நல்லா தெரியுமே, அப்போ நம்ம செஞ்சால் நம்மளுக்கும் போகும். அதாவது ஒன்றுமே தெரியாமல் குருட்டாம்போக்கில் ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒன்று செய்வோம் இல்லையா, அதை தான் நான் செஞ்சேன். எல்லாருக்கும் போகும் அப்படின்னு நினச்சி வந்தேன். எல்லாருக்கும்லாம் போகாது, இதுக்கும் லக்கு வேணும். நீங்கள் என்ன வேணாலும் திறமையாக செஞ்சு போடலாம், சூப்பர் டிப்ஸ் சொல்லலாம், சூப்பராக ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் கூட அந்த ரெசிபி நீங்கள் காட்டலாம். ஆனால் உங்களுக்கு போயிருக்குமா வியூஸ்னால்? போயிருக்காது, ஒன்றுமே இருக்காது, சாதாரணமாக இருக்கும். ஆனால் அது நல்ல வியூஸ் போயிருக்கும். ஏன்னு கேட்கவும் முடியாது, அது நம்ம விருப்பமும் கிடையாது. ஏன்னா அது பார்க்குறவங்கள பொறுத்து அது நல்லா போகும். இதை தான் சொன்னேன், லக்கு வேணும், கண்டிப்பாக லக்கு வேணும். இது அப்படி இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. யூடியூப்பை பொறுத்தவரையும் நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்தால் அதுக்கு கொஞ்சம் நல்லாவே அதுக்கு வேலை செய்யணும், கொஞ்சம் லக்கும் இருக்கணுங்க. ஏன்னா இல்லைன்னா 3 வருஷமாக செய்கிறேன், எனக்கு ஏன் ஃபஸ்ட்டு இன்கம் கூட வராமல் இருக்குது, ஏன் எனக்கு வியூஸ் போகல? இத்தனைக்கும் நான் எது ரிலேட்டடாக போடுவேன்னா, ஹெல்த் ரிலேட்டட் தான் முக்கால்வாசி நான் எடுத்ததே. மாதவிடாய் பிரச்சனை, அதான் பீரியட்ஸ், அதுக்கு கடுகு குழம்புன்னு போட்டிருக்கேன். எந்த பிரச்சனையுமே உடம்புல இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா முள்ளு முருங்கை குழம்பு, அதுக்கு அதோட டீட்டெயில் சொல்லியே தான் எல்லாத்தையும் நான் போடுவேன். அப்புறம் மருதாணி குழம்பு, உடம்பு ஹீட்டை குறைக்கவும், வெள்ளைப்படுதல், அதில் எவ்வளோ அவதிப்படுறாங்க அந்த பொண்ணுங்க, அதுக்கு நான் போட்டிருக்கேன். இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங்காக உளுந்தங்களி போட்டிருக்கேன். உளுந்துலேயே அத்தனை ரெசிபி போட்டிருக்கேன். நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட் போட்டிருக்கேன். இன்னொன்று உடம்பு ஏறுறதுக்கு யாரும் ரெசிபி சொல்ல மாட்டாங்க, இளைக்கிறதுக்கு ரெசிபி சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏறுறதுக்கு ரெசிபி சொல்லியிருக்கேன். பார்க்க நல்லா இருப்பாங்கங்க. ஆனால் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் சத்தப்பட்டு அழகாக இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு கல்யாணம் இன்னும் ஒரு மாதத்தில் வருது, கொஞ்சம் குரூமான செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிட்டும் சதப்படாது. அதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம உடம்பை ஏற்றலாம். அதுக்கு அன்னப்பொடின்னு ஒன்று போட்டிருக்கேன். நான் சொன்னது எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை மட்டும்தாங்க வச்சு தான், நம்ம சமையலறையில் என்ன இருக்குமோ அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒளிவும் இல்லை, எதையும் மறைச்சிலாம் சொல்லலை, எல்லா டீட்டெயிலோடும் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு வியூஸ் போச்சா? போகல. இதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. இது ஃபஸ்ட் டைம் இறங்குறோம். அடுத்த சேனலை பார்த்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நம்ம பார்க்குறத வச்சு நல்லா வியூஸ் போயிருக்கேன். என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கண்ணில் படுறது எல்லாமே நல்லா வியூஸ் போனது மட்டும்தான் போடும். அதனால் நம்மளுக்கு என்ன தோணும், இதை போட்டிருக்காங்கப்பா, இதுதான் நம்மளுக்கு நல்லா தெரியுமே, நம்ம நல்லா போட்டுடலாம், நம்மளுக்கும் போகும் அப்படின்னா நம்மளுக்கு போகாது. அவங்களுக்கு போயிருக்கும், நம்மளுக்கு போகாது. ஏன்னா அதை கேட்க முடியாது. ஆனால் ஒரே கண்டென்ட்டை எடுத்து 1000 சேனல் இருக்கீங்க, அதில் யாருக்காவது தான் போகும். நம்ம சேனல் எப்போ க்ரோத் ஆகும்னா, நம்ம சேனல் ரிஜிஸ்டர் ஆகணும், அவங்களே திரும்ப திரும்ப நம்ம சேனல் நேமை போட்டு தேடணும்.
நம்ம சேனலுக்குள்ளே வந்து அவங்க பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு போகும். யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சா எத்தனை வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவான்? பண்ண மாட்டாங்க அப்படி. தொடர்ச்சியா நம்ம வீடியோஸ் போகாது. ஆனால் தொடர்ச்சியா நம்ம வீடியோ போடுறப்போ ஒன்று நடக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது ஒரு வீடியோவை தூக்கி விட்டுருவான். அப்போ வந்து நம்மளது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம க்ரோத் வருது அப்படின்னு நினச்சி நம்ம திரும்பவும் பணத்துக்காக ஓடுறோன்னு சொல்லி அதுக்கும் அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வீடியோ போடுவோம். நம்ம வீட்டு காசு இதில் இறையும். ஆனால் இதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். உங்கள் நேரம் நல்லாவும் இருக்கலாம் இல்லையா? சில பேருக்கு 5 வீடியோலையும் க்ரோத் இருக்கலாம். சில பேருக்கு 50 வீடியோலையும் க்ரோத் இருக்கலாம். சில பேருக்கு என்ன போல் 800 900 கிட்ட வந்துட்டேன் நான். எனக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்காக ஏன் விடாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, என்ன செய்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து இது ஒரு ஆர்வமாக தான் நான் செய்ய வந்தேன். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு தாந்தோணித்தனமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எதையோ பார்த்து. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ப்ராப்பராக தான் செய்கிறேன். என் மனசுக்கு நிறைவாக தான் செய்கிறேன். விட முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்று. போ அப்படின்னு வெறுத்து நடுவில் ஒரு 8 மாதம் விட்டதெல்லாம் உண்மை தான், விட்டுருக்கேன். அப்புறம் விட முடியாமல் திரும்பவும் வந்திருக்கேன். இதில் நிறைய காசு போட்டிருக்கேன். எடுக்க முடியல. ஆனால் திரும்ப திரும்ப அதில் வந்து செலவு பண்ணவும் மனசு வரதான் மாட்டேங்குது. ஆனால் விடவும் மனசு இல்லாமல் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது ஏன்னு தெரியல. இது போல் வந்து க்ரோத் இல்லாமல் நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும்னு என்னை போல் எத்தனையோ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து இந்த சேனல் இது போல் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வியூஸே போகாமல். ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பரான ஒன்றுமே இருக்காது. டிவி ஓடும், நானும் போட்டிருப்பேன். அதாவது ஏனோ தானுன்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே லேர்ன் பண்ணி எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு கற்றுக்கிட்டு தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணுறேன். இப்போலாம் ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்க தெரியும், தம்ப்நெயில் கொடுக்க தெரியும், வந்து எந்த ஆப்பில் போய் எது எடிட்டிங் பண்ணணும்னு தெரியும். எப்படி சொல்கிறது, அடுத்தது கொஞ்சம் எவ்வளவோ ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நான் 3 வருஷம் கற்றுருக்கேன். இதில் 3 வருஷம் ஒரு இதுவாக வந்து நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். உள்ளே போய் ஒவ்வொரு டேர்ம்ஸும் போகிறப்போ அதை ஃபில் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுங்க. அப்போ வந்து ஏன் நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதுக்கு இத்தனை வருஷம்லாம் வெயிட் பண்ண வேணாம். நான் இருக்கேன். என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே க்ரோத் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது அடுத்தடுத்த இதுக்கு போகிறப்போ என்ன இதில் வந்து எடிட்டிங் பண்ணணும், என்ன ஆப் வேணும், எப்படி இது பண்ணணும், எது வந்து கேட்டிங்கன்னா நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ்லாம் கொடுக்குறேன். வேறு என்ன சொல்கிறது, யூடியூப்பை நம்பி தான் நான் வருவேன், இதில் சம்பாதிச்சணுன்னு வரேன்னா அதை யோசித்து தான் நீங்கள் காலை வைக்கணும். இவ்வளோ வியூஸ்க்கு இவ்வளோ பணம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. அது சேனலை பொறுத்து, அதில் வர ஆட் பொறுத்து, நம்ம போகிற வீடியோ கண்டென்ட் பொறுத்து, அதில் எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு, எவ்வளோ அவங்க பார்த்துருக்காங்க, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் கணக்கெடுப்பாங்க. இதெல்லாம் பொறுத்து தான் அதில் வந்து நம்மளுக்கு காசு வர்றது. இப்போ எனக்கு வந்து இன்னும் ஃபஸ்ட்டு இன்கம் வரலை. வருமானம் இப்போ வரைக்கும் அதுக்கான இது தெரியல. எனக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன் நான், இது வேணாம்ப்பா அப்படின்னு விட்டுட்டு போகிற சமயத்தில் ஒரு வீடியோ போட்டேன். அது 3.5 லட்சம் வியூஸ் போய் அதான் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. அதாவது நம்ம வேணான்றப்போ ஒன்று நடந்துருது, அதுக்கப்புறம் ஐயோ ஆயிடுச்சே இதுக்கப்புறம் நம்மளுக்கு போகும் அப்படின்னு நினச்சி திரும்பவும் நம்ம போவோம், அதுக்கப்புறம் அது போகாது. அதாவது எப்படின்னே தெரியாது, புலிவாலை பிடிச்சா மாதிரி விடவும் முடியாமல் தவிப்போம் இல்லையா? அதுதான் இப்போ எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. விட்டுடலாமா வேணாமா, இதை ரன் பண்ணலாமா அப்படின்னா போட வேணான்னு முடிவு பண்ணிட்டு நைட்டு படுப்பேன். காலைல எழுந்தா இல்லை ஏதோ ஒன்று என்னவோ நம்மளுக்கு ஒரு கனெக்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஐயோ அந்த கனெக்டிவிட்டி அப்படியே கட் ஆன மாதிரி, அதனால் உடனே வீடியோ போட்டுருவேன். ஏதோ ஒரு கண்டென்ட் அப்படின்லாம் இல்லை, நான் ப்ராப்பராக தான் செய்வேன். நான் எடுத்தது வந்து சமையல் கண்டென்ட் தான் இல்லையா? அதனால் வந்து என்ன கொடுக்கலாம், மழை காலம்னா சளி பிடிக்கும், வேது பிடிக்கணும், வயசானவங்க இருந்தால் இருமல், சளி, ஜுரம், குழந்தைங்க இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க வீட்டில் இருக்க கை வைத்தியம், இது போல் நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். அதிக வியூஸ் வேணும் அப்படின்னு நினச்சா சீரியஸாக எனக்கே தெரியலங்க அது எப்படி போகுது எப்படின்னு, அது எனக்கு தெரியல. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் அது ஏற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறும். வேறு ஏதாவது விட்டுருக்கானான்னு எனக்கு சரியாகவே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். பண்ணுங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், நம்ம பக்கமும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி தான் நம்ம கண்டிப்பாக இதுக்குள்ளே வருவோம். சில பேருக்கு லக்கில் வந்து அது அமைஞ்சிரும், சில பேருக்கு வந்து சாதாரணமாகவே கூட நடக்கலாம். எனக்கு அது நடக்கலை. எதுவும் இது சொல்கிறதுக்கெலாம் இல்லைங்க, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. ஏன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்பவே நொந்திருக்கப்போ இதெல்லாம் கேட்கக்கூட விருப்பப்பட மாட்டோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.